அழகு நிலையத்திற்கு வரும்போதெல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் என டிப்ஸ் கொடுத்த கஸ்டமருக்கு தன்னுடைய பைக்கை கொடுத்து உதவிய அழகு நிலைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். உதவி செய்ய பைக்கை கொடுத்தவர் உபத்திரத்தில் மாட்டிக்கொண்டது எப்படி? சென்னை 1000 விளக்கு காளியம்மன் கோவில் தெருவில் மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர் காமராஜ். கடந்த 25ஆம் தேதி இரவு 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் மெடிக்கல் ஷாப்பில் இருந்த காமராஜின் தம்பி கருணாநிதியிடம் அரிவாளை காட்டி மிரட்டி உள்ளனர். அவர் மெடிக்கல் ஷாப்பிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலைதெறிக்க ஓடிவிட்டார். இதையடுத்து மெடிக்கல் ஷாப்பில் புகுந்த கொள்ளையர்கள் கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 2000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்று விட்டனர். கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் உதவியோடு கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி இரவு தேனாம்பேட்டை சிக்னல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கொள்ளையர்களில் ஒருவரான சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த 19 வயது ஆதித்யாவை 1000 விளக்கு குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ராஜா பாரதிதாசன் விரட்டிச் சென்று பிடித்துள்ளார். ஆதித்யாவிடமிருந்து ஒரு பைக் மற்றும் 2.5 அடி உயரமுள்ள ஒரு அரிவாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. பெருங்களத்தூரில் தங்கி பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் பாரில் வேலை செய்து வந்த ஆதித்யா பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சுகுமாருடன் சேர்ந்து திருட்டு வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. குறுகிய காலத்தில் பணக்காரராகி அரசியலில் நுழைந்து அப்படியே செட்டிலாகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் சுகுமாருடன் சேர்ந்ததாக ஆதித்யா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இவர்கள் வாகனங்களை திருடி நம்பர் பிளேட்டுகளை மாற்றி கொள்ளையடிக்க பயன்படுத்தியதும் தெரிய வந்தது. ஆதித்யா தப்ப முயன்ற போது அவருக்கு கை முறிவு ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் அவரை சிறையில் அடைத்த போலீசார் சுகுமார் உள்ளிட்ட 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் 1000 விளக்கு மெடிக்கல் ஷாப்பில் கொள்ளையடித்த போது பயன்படுத்திய மற்றொரு வாகனத்தின் பதிவு எண்ணை ஆய்வு செய்த போது அது காட்டாங்குளத்தூர் கிழக்கு பொத்தேரியைச் சேர்ந்த அழகு நிலையம் நடத்தி வரும் 23 வயது வீரமணிகண்டன் என்பவருடையது என கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் அவரை கைது செய்து நடத்திய விசாரணையில் கடந்த 22 நாட்களுக்கு முன்புதான் சுகுமார், ஆதித்யா உள்ளிட்டவர்கள் அறிமுகமாகியுள்ளனர். அடிக்கடி இவருடைய கடைக்கு சென்று கொள்ளையர்கள் 4 பேரும் சந்தித்து பேசுவது, வீரமணிகண்டனை சாப்பாடு வாங்கி வரச் சொல்வது, அவருக்கு டிப்ஸாக 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என வழங்குவதுமாக இருந்துள்ளனர். ஏதோ தவறான வேலை செய்கிறார்கள் என்பது தனக்கு தெரிந்தும் பணம் கொடுக்கிறார்களே என கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வீரமணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை கேட்டுள்ளனர். தினமும் கடைக்கு வந்து செல்கிறவர்தானே என நினைத்து வீரமணிகண்டனும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை கொடுத்துள்ளார். சுகுமார் உள்ளிட்ட மற்ற 3 பேரும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டோம், பார்த்து இருங்க தலைவா, சிவகங்கைக்கு சென்றுவிட்டு 1 மாதம் கழித்து வருகிறோம் என கூறிவிட்டு வீரமணிகண்டனிடம் அவருடைய வாகனத்தை ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளனர். அவர்கள் சொன்னதைப் போலவே கொள்ளைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகன பதிவெண்ணை வைத்து அதன் உரிமையாளரான தன்னை கைது செய்துவிட்டதாக வீரமணிகண்டன் வேதனை அடைந்துள்ளார். கடன் வாங்கி அழகு நிலையம் வைத்ததாகவும் தொழிலும் போய் மரியாதையும் போய்விட்டதாகவும் 500 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வாகனத்தை கொடுத்து வழக்கில் சிக்கிக் கொண்டதாக போலீசாரிடம் வீரமணிகண்டன் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். விசாரணைக்கு பின் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வீரமணிகண்டனை புழல் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள சுகுமார் உள்ளிட்ட 3 வரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.